ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வேகன்சினா 202 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,000 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் வந்து ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஒரு 1 வீக் பிஃபோர் கூட வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 18th ஆகஸ்ட் தான் வந்து அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு புதுசாக வந்து கான்ஸ்டபிள் வந்து பைனியர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் எனிவேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க. இந்தியா கூட உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து விழுவும். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 202 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி வந்து பாருங்கள் எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து கார்பெண்டர் கேட்டகரி, பிளம்பர் கேட்டகரி, அதுக்கப்புறம் மேன்சன் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு வேகன்சி வந்து பாருங்கள் மேல் ஃபீமேல் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ இதில் கார்பெண்டர் கேட்டகரிக்கு வந்து 71 வேகன்சி இருக்குது. ஸோ பிளம்பருக்கு வந்து ஒரு 52 வேகன்சி, அதுக்கப்புறம் மேன்சன் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 64 வேகன்சி, ஸோ எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 200+ வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வேகன்சி வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட உங்களுக்கு வந்து அதிகமாக கூட வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அஃபிஷியலாக நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ recruitment.itbppolice.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக 23 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் தான் கேட்டிருக்காங்க. 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட வந்து பாருங்கள் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து ஸோ அந்த ரெலவெண்டான ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேன்சனோ, கார்பெண்டரோ, பிளம்பரோ இல்லைனா எலக்ட்ரிஷியன் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான கட் ஆஃப் டேட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டில். ஸோ இதில் வந்து பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஆல்ரெடி நான் சொன்ன பற்றில இதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுனா உங்களுக்கு எப்படி வந்து இருக்க போகுதுன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு 12th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ண முடியாது. 12th ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி 1 வீக் பிஃபோரே வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கான லிங்க்குமே வந்து நான் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.